வணக்கம், ராஜ்குமார் ஹியர். உங்கள் ராஜ்குமார். ஹோப் யூ ஆர் ஃபைன். இப்போ ஈவினிங் ஒரு 2-3 வீடியோஸ் போட்டிருக்கேன். பிஎஸ்என்ஏ காலேஜ் போட்டிருக்கோம், ஆர்எம்கே போட்டிருக்கோம், சாய்ராம் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு இப்போ ட்ரிச்சியில் சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோட் நம்பர் 3819 கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபேமஸான காலேஜ். ஸோ நான் டிஸ்ட்ரிக் வைஸாக ஒவ்வொரு விதமாக போட்டுட்ருக்கேன். ட்ரிச்சி, டாஞ்சூர், கும்பகோணம், அப்புறம் உறையூர், துறையூர், பெரம்பலூர் இவங்களுக்கெல்லாம் இந்த சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஒரு மெயின் ஹப்பாக இருக்கும். என்ஐடி லொக்கேட் ஆகிருக்கு திருச்சியில். ஆல்ரெடி சாஸ்திரா டீம்டு யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம இதில் பங்கேற்க முடியாது. ஸோ சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஒரு பெஸ்ட்டு காலேஜ். ஓகே, நான் கோயமுத்தூர், சென்னையில் உள்ள காலேஜஸ் மட்டும் போடாமல் அதர் டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் ஏன் போடுறேன்னா, அங்கே இருக்க நல்ல காலேஜஸும் பீப்புளுக்கு தெரியணும் அப்படிங்கிறது நான் ஒரே நோக்கம்தான். அதையும் நான் எக்ஸிபிட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கட் ஆஃபில் எடுத்துக்க போகும்போது, ரவுண்ட் 2ல் பார்த்துக்க போகும்போது இதையும் பார்த்து கொள்ளுங்கள். ஏன்னா நீங்கள் அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு நீங்கள் வருத்தப்படுறத விட நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ரைட், இப்போ பாருங்கள், சாரநாதன் காலேஜில் பார்க்கலாம். ஓசியும் பார்த்துக்கங்க, யார் யாரெல்லாம் எடுத்திருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். ஏஐடிஎஸ் பார்த்திங்கன்னா 187.5க்கு போன வருஷம் மேக்ஸிமம்லேருந்து 171.5க்கு மினிமம் எடுத்திருக்காங்க. பிசி 171.285லேருந்து மினிமம் 162 எடுத்திருக்காங்க. அப்போ 187லலாம் எடுத்திருக்காங்க சாரநாதனை ஏஐடிஎஸில். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஓசி கேண்டிடேட்ஸ்க்கு ஏஐடிஎஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு பிசி கேண்டிடேட்ஸுக்கு மினிமம் 162 வரைக்கும் போயிருக்கு, வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஓசி கேண்டிடேட்ஸ்க்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் 178.5க்கு ஆரம்பித்து ஓசியில் 165 வரைக்கும் போயிருக்கு. அதே மாதிரி பிசி கேண்டிடேட்ஸ்க்கு 165 to 159. அப்போ 165 கேண்டிடேட்ஸ் மெஷின் லேர்னிங் வேணும்னா இதை நீங்கள் ஆப்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் சிஸ்டம் மோரார்லெஸ் ஓசி மினிமம் 161.5க்கு தான் கிடச்சிருக்கு. அப்போ 160 to 170 கேண்டிடேட்ஸ் இந்த காலேஜை நீங்கள் வச்சுக்கலாம். 170க்கு மேலே கூட நீங்கள் வேறு காலேஜஸ் வச்சுக்கலாம். 160 to 170 நீங்கள் இந்த காலேஜஸை வச்சுக்கலாம். ஏன்னா 170 இருக்கிறவங்க இதை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு அதுக்கு மேலே காலேஜஸ் இருந்துச்சுன்னா அதை பாருங்கள். அதுதான் என்னோட விருப்பமும் கூட. நான் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணலை, இது எடுக்கணுங்கிறத சொல்லலை. பட் 160 to 70 கேண்டிடேட்ஸும் செகண்ட் ரவுண்டில் இருக்கிறனால அவங்க இதை சூஸ் பண்ணிக்கலாம். சிவில் இன்ஜினியரிங் ஆஸ் ஃபார் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி தான். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கண்டிப்பாக அவைலபிலிட்டி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 177 ஓசி 193க்கு ஆரம்பிச்சிருக்கு. வெரி குட், 177 க்ளோஸ் ஆகிருக்கு. பிசி 184க்கு ஆரம்பிச்சிருக்கு, 167.5 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ பிசி கேண்டிடேட் சிஎஸ்சி அவைலபிளாக இருக்கும். இசிஇ சொல்லவே தேவையில்லை, இசி ஓசி அண்ட் பிசி அவைலபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி ட்ரிபிள்இயும் 181.5க்கு ஆரம்பிச்சிருக்கு, ஓசி 154க்கு முடிஞ்சிருக்கு. 160க்கு பிசி ஆரம்பிச்சிருக்கு, 142க்கு முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் எல்லா கட் ஆஃப்ஸுக்கும் கிடச்சிரும். ஸோ ஐடி பார்த்திங்கன்னா 185க்கு ஆரம்பிச்சிருக்கு, 170க்கு கிடச்சிருக்கு. பிசியில் அவைலபிள் இருக்குது. மெக்கானிக்கல் எல்லா பிரான்ச்சஸ்க்கும் எல்லா கம்யூனிட்டிஸுக்கும் கிடைக்கும். இதில் ஓசி அண்ட் பிசி கேண்டிடேட்ஸில் 170க்கு மேலே இருக்கிறவங்க, 175க்கு மேலே இருக்கிறவங்க, 170க்கு மேலே இருக்கிறவங்க, 175 விட்டுறலாம். 175க்கு மேலே இருக்கிறவங்க ஏஐடிஎஸ் அண்டு சிஎஸ்சி வேணும்னால் இந்த காலேஜில் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா உங்களுக்கு நீங்கள் கட் ஆஃப் பார்க்குறப்ப உங்களுக்கு இன்னும் அதிகப்படியாக எங்களுக்கு கிடச்சிருக்கும் இல்லையா கோயம்புத்தூர் சைடில் அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள். ரைட், ஆனால் 170க்கு மேலே இருக்கிறவங்க இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ், இசிஇ இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 160 to 70 இருக்கிறவங்களுக்கும் இதில் ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் சிஸ்டம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 160 to 70 நான் சொல்கிற கேண்டிடேட்ஸ் ஓசிபிசிலேயே 160 to 70 நல்ல ஆப்ஷன். இதை நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி எம்பிசி கேண்டிடேட்ஸுக்கு ஸோ மோரார்லெஸ் 160க்கு மேலே இருந்தாலே எம்பிசி கேண்டிடேட்ஸுக்கு எல்லா பிரான்ச்சஸ்லேயுமே வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தான் பிசி முஸ்லீமுக்கும். எஸ்சி அருந்தர் எஸ்டி நீங்கள் எல்லாமே எடுத்துக்கலாம். ரைட், என்னோடய ஆப்ஷன் நீங்கள் எப்போ சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சி வச்சுக்கணும் அப்படின்னால் ஏஐடிஎஸ் சிஎஸ்சி ரெண்டுத்துலேயும் 170க்கு மேலே இருந்துச்சு, 172 73 இருந்துச்சு, நாங்கள் ஒரு நல்ல காலேஜ் வச்சுக்கணும்னா இதில் ஏஐடிஎஸும் சிஎஸ்சியும் நீங்கள் சாரநாதன் காலேஜ் வச்சுக்கலாம். கண்டிப்பாக 160 to 70 இருக்குது, எனக்கு 160 to 170 இருக்குது அப்படின்னால் அப்பையும் நீங்கள் சாரநாதன் காலேஜில் உங்களுக்கு இசிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், ஐடி இந்த 4 டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் வச்சுக்கலாம் ஓசிபிசி. எம்பிசி கேண்டிடேட்ஸ் 150 to 160 நீங்கள் இந்த காலேஜை வச்சுக்கலாம். 150 to 160 நீங்கள் உங்களுக்கு
இது வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த காலேஜஸ். இதை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். அந்த 144 எடுக்கிறீங்க இல்லையா, அந்த ரவுண்ட் 2ல கடைசியாக 140 to 150, 144 to 150 கேண்டிடேட்ஸுக்கு இங்கே அதுலேயும் அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் கிடைக்க, அதே மாதிரி ட்ரிபிள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை பிளான் பண்ணிக்கோங்க. எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சி அருந்தது பிசிஎம்க்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே கிடைக்கும். இதில் நீங்கள் ஃபர்தராக முன்னாடி இருக்க காலேஜஸை பாருங்கள். ஓசிபிசிக்கு நான் சொல்கிறது ஃபைனலாக என்ன சொல்ல வரேன்னா, 175க்கு மேலே இருந்தால் ஏஐடிஎஸும் சிஎஸ்சி இதில் பாருங்கள். ஓகே, ரைட். 170க்கு மேலே இருந்தால் இசிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் சிஸ்டம், ஐடி இதில் பாருங்கள். ஓகே, 165 பார்க்கலாம், நீங்கள் இதில் பார்க்கலாம். 155 to 165, 150 to 160 கேண்டிடேட்ஸும் நீங்கள் இதில் கோர்சஸ் பார்த்துக்கலாம். சரியா, ரைட். அதே மாதிரி வந்து செகண்ட் ரவுண்டோட இந்த காலேஜ் காலி ஆயிரும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயும் வந்து கட் ஆஃப் நமக்கு அதிகமாக இருக்குன்னு தான் இது வரைக்கும் வந்த தகவல்கள் வருது. அப்படி அதிகமான 8 மார்க் 9 மார்க் அதிகமானால் கூட இதில் எல்லா சீட்ஸுமே நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரவுண்ட் 2ல இதையும் ஒரு சாய்ஸாக வச்சுக்கோங்க. 170க்கு மேலே இருக்க கேண்டிடேட்ஸ் 2-3 கோர்ஸ் வச்சுக்கோங்க. 160 to 70 இருக்க கேண்டிடேட்ஸ் ஒரு 5-6 கோர்சஸ் வச்சுக்கோங்க. நீங்கள் லாஸ்ட் ஆப்ஷனாக கூட இந்த காலேஜை வச்சுக்கலாம். ஆனால் இந்த காலேஜ் நீங்கள் ஆப்ஷனில் வச்சுக்கிறது உங்களுக்கு நாட் அலாட்டட்லேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகலாம். ஓகே, ரைட். தேர்ட் ரவுண்ட் இந்த காலேஜ் போகாது. தேர்ட் ரவுண்டுக்குள்ளே உங்களுக்கு செகண்ட் ரவுண்டில் இந்த காலேஜ் முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே இந்த காலேஜில் மினிமம் ஒரு 50 to 60 சீட்ஸ் எடுத்திருப்பாங்க. ஒரு 30% ஆஃப் சீட்ஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக ரவுண்ட் 2ல இந்த காலேஜில் உங்களுக்கு பிடிச்ச சாய்ஸில் நீங்கள் வச்சுக்கலாம். ரைட். தேங்க்யூ.